திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மின் மோட்டாரை இயக்கிய பொழுது மின்சாரம் தாக்கி 8ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருமேனி ஏரி கிராமத்தைச் சேர்ந்த 12 வயது சிறுமி அனுஷ்கா வீட்டின் பின்புறம் உள்ள மின் மோட்டாரை இயக்க சுவிட்ச் ஆன் செய்துள்ளார். அப்போது மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்ட அவரை அக்கம்பக்கத்தினர் மன்னார்குடியில் உள்ள மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு தீவிர சிகிச்சை அளித்த போதிலும் பலனளிக்காமல் அனுஷ்கா உயிரிழந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி அருகே கிராமத் தலைவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குயவனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த ஊர் தலைவரான காசிலிங்கம் வீட்டை விட்டு வெளியே சென்ற நிலையில் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் கழுத்து மற்றும் மார்பக பகுதிகளில் கத்திக்குத்து காயத்துடன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். சொத்து பிரச்சினையா அல்ல வேறு ஏதும் காரணமா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். கரூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரிய குளத்துப்பாளையத்தைச் சேர்ந்த நாவித் அகமது தனது காரை சர்வீஸுக்கு விடுவதற்காக சேலம் பைபாஸில் உள்ள சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துச் சென்றார். அப்போது முன்பகுதியில் இருந்து புகை வருவதை பார்த்த நாவித் அகமதும் மெக்கானிக்கும் காரில் இருந்து இறங்கியுள்ளனர். அதன்பின் தீப்பற்றி மளமளவென கார் முழுவதும் தீ பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சு அடித்து தீயை அணைத்தனர். ஈரோடு அருகே விவசாய தோட்டத்தில் கட்டப்பட்டிருந்த 5 ஆடுகள் விலங்கு கடித்து உயிரிழந்தது விவசாயிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தங்கம் நகர் நாரங்காட்டில் ஈஸ்வரன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தை அதே பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் என்பவர் குத்தகைக்கு எடுத்து பயன்படுத்தி வருகிறார். இந்த தோட்டத்தில் தங்கவேல் 10க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வரும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு அவற்றை பட்டியல் அடைத்து வைத்திருந்தார். காலையில் வந்து பார்த்தபோது 5 ஆடுகள் அடையாளம் தெரியாத விலங்கு கடித்து இறந்து கிடந்தன. கேரள மாநிலம் வயநாடு குறிச்சி வனப்பகுதியில் சுற்றித் திரியும் வெள்ளை மானை கண்டு சுற்றுலாப் பயணிகள் ஆச்சரியமடைந்தனர். ஆடுதான் சுற்றித் திரிவதாக நினைத்து சிலர் வீடியோ எடுத்த நிலையில் அது வெள்ளை நிற புள்ளிமான் என்பது தெரியவந்தது. கேரள வனப்பகுதியில் இதுபோன்ற மான் தென்படுவது இதுவே முதன்முறை என சுற்றுலாப் பயணிகள் தெரிவித்துள்ளனர். மாவட்டம் ராயப்பன்பட்டி கிராமத்தில் பணத்திற்காக தொழிலதிபரை கடத்திய வழக்கில் 6 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த 2023 தனது தோட்டத்திலிருந்து வீட்டிற்கு சென்ற ஆண்ட்ராயர் அதிசயம் என்பவரை திருமங்கலத்தைச் சேர்ந்த திருப்பதி, பிரபு, சுந்தர், அஜித் உள்ளிட்ட 6 பேரை கடத்திச் சென்றனர். மதுரையை அடுத்த ஆண்டிப்பட்டி அருகே அனைவரையும் போலீசார் கைது செய்த நிலையில் 6 பேருக்கும் ஆயுள் மற்றும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அடுத்தடுத்து 2 வீடுகளில் 26 சவரன் தங்க நகை கொள்ளையடித்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வேளாங்கண்ணி பகுதியைச் சேர்ந்த மரக்கடை அதிபர் இஸ்மாயில் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர். அதேபோல் எம்ஜிஆர் நகரில் அந்தோனி கிறிஸ்டபர் என்பவர் வீட்டில் மர்ம நபர்கள் 1 சவரன் நகையை திருடிச் சென்றனர். ரயிலின் ஏசி பெட்டியில் பயணித்த பெண் ஒருவர் டிக்கெட் பரிசோதகரிடம் டிக்கெட்டுக்கு பதிலாக மாதாந்திர பாஸை காட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சமூக வலைதளத்தில் அதிகம் பரவி வரும் இந்த வீடியோவில் டிக்கெட் பரிசோதகர் ஒருவர் பெண் பயணியிடம் டிக்கெட்டை கேட்கிறார். அதற்கு அந்த பெண் தனது செல்போனில் உள்ள மாதாந்திர பாஸின் புகைப்படத்தை காட்டுகிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த டிடிஆர் அந்த பயணியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகள் வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. பொதுவாக ஏசி பெட்டிகளில் பயணம் செய்ய மாதாந்திர பாஸ் வழங்கப்படாது என்பது குறிப்பிடத்தக்கது. जी पास थैंक यू सर क्लियरिफिकेशन हो गई. ஐரோப்பாவில் பல பகுதிகளில் திடீரென மின்சார விநியோகம் தடைபட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஸ்பெயின், போர்ச்சுகல், தெற்கு பிரான்சிஸின் சில பகுதிகளில் திடீரென மின்சார விநியோகம் தடைபட்டது. இதனால் சாலை, ரயில், விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் பல மணி நேரத்திற்கு மின் தடை தொடர்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அது மட்டுமின்றி செல்போன் தொடர்பும் பல இடங்களில் பாதிப்படைந்தது. இதற்கான காரணம் குறித்து அறிவிக்கப்படவில்லை. இந்தியாவுடனான பிரச்சினையை ராஜாங்க ரீதியாக பேசி தீர்த்துக் கொள்ள பாகிஸ்தான் பிரதமருக்கு அந்நாட்டு முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் வலியுறுத்தியுள்ளார். பெஹல்கம் விவகாரம் தொடர்பாக லாகூரில் உள்ள இல்லத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெவாஸை அவரது மூத்த சகோதரர் நவாஸ் ஷெரீப் சந்தித்து பேசினார். அப்போது ஜனநாயக மற்றும் இணக்கமான முறையில் பிரச்சினைக்கு தீர்வு காண நவாஸ் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை கூறுவதை உடனடியாக நிறுத்தவும் அவர் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. சென்னை
தண்டையார்பேட்டையில் சாலையை ஆக்கிரமித்து நிற்கும் வாகனங்களை அகற்றி போக்குவரத்தை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மருத்துவமனையின் முன் அணிவகுத்து நிற்கும் மினி வேன், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களில் அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ் கூட எளிதில் திரும்ப முடியாத சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். மயிலாடுதுறையை அடுத்த மன்னம்பந்தலில் ஸ்ரீ மேத்தா தட்சிணாமூர்த்தி கோயிலில் பிள்ளைக்கறி அமுதுபடையல் விழா விமர்சையாக நடைபெற்றது. 195வது ஆண்டாக நடைபெற்ற விழாவில் ஸ்ரீ உத்தராபதீஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டன. குழந்தை வரம் வேண்டும் பெண்கள் கோயில் பிரசாதத்தை சாப்பிட்டு தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். புதுப்பேட்டையைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் தனது மகனின் திருமணத்திற்காக அச்சரப்பாக்கத்தில் உள்ள உறவினர் வீட்டில் அழைப்புதழை வைத்துவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றபோது சென்னையை நோக்கி சென்ற கார் மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட செல்வராஜ் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் உடலை கைப்பற்றி கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் சாலையோரத்தில் இருந்த உயரமான மரத்தில் சிறுத்தை ஒன்று ஓய்வெடுத்த வீடியோ வெளியாகியுள்ளது. கோடைக்காலம் தொடங்கிய நிலையில் முதுமலை வனப்பகுதியில் புலி, சிறுத்தை, யானை, கரடி போன்ற வனவிலங்குகள் அடிக்கடி சாலையோரங்களில் நடமாடும் நிலை உள்ளது. அந்த வகையில் மரத்தின் மீது படுத்திருந்த சிறுத்தை ஒன்று நாக்கால் கால்களை சுத்தம் செய்ததை அவ்வழியாக சென்ற சுற்றுலா பயணி வீடியோ பதிவு செய்துள்ளார். தருமபுரி அருகே பரோலில் வெளிவந்த ஆயுள் கைதி மனைவியுடன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதிக்கோன் பாளையத்தைச் சேர்ந்த ரமேஷ்குமார் 5 ஆண்டுகளுக்கு முன்பு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் இருந்தார். கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி பரோலில் வெளியே வந்த அவர் மனைவி மகாலட்சுமியுடன் குண்டலப்பட்டியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்தார். இந்நிலையில் விடுதி அறையில் மகாலட்சுமி வெட்டு காயங்களுடனும் ரமேஷ் தூக்கில் தொங்கிய நிலையிலும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். மாட்டுவண்டி தொழிலாளர்களுக்கு அரசு தனி மணல் குவாரி அமைக்க கோரி மாட்டுவண்டி தொழிலாளர்கள் நலச்சங்கத்தினர் வேலூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடுத்தர ஏழை மக்களுக்கு வீடு கட்ட குறைந்த விலையில் ஆற்று மணல் கிடைக்க, மாட்டு வண்டியில் மணல் எடுக்க தனி குவாரி அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அறிவாளுடன் ரீல்ஸ் பதிவு செய்து வெளியிட்ட இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். நெசல் கிராமத்தைச் சேர்ந்த நேமிக்குமார் என்ற 20 வயது இளைஞர் தனது இடுப்பிலிருந்து அறிவாளை எடுத்து காண்பித்து வீடியோ பதிவு செய்து இணையத்தில் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் அவரை கைது செய்து ஆரணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். உதகை அருகே வாழைத்தோட்டம் பேருந்து நிறுத்தம் அருகே அதிகாலை நேரத்தில் யானை ஒன்று உலாவியது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வனத்திலிருந்து வெளியேறி ஊருக்குள் புகுந்த யானை குப்பைத் தொட்டியில் கிடந்த உணவை ருசித்துக் கொண்டிருந்தது. அப்போது அங்கு வந்த நபர் ஒருவர் யானையை கண்டதும் தலைதெறிக்க ஓடி அருகே உள்ள கழிவறைக்குள் ஒளிந்து கொண்டார். பின்னர் யானை தானாக வனப்பகுதிக்குள் சென்றது. திருச்சி ரயில் நிலையத்தில் 72 ரூபாய்க்கு இட்லி வாங்கியவருக்கு 8 ரூபாய் சில்லறை வழங்காத கேட்டரிங் நிறுவனம் 30,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்க விழுப்புரம் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் வழுதிரெட்டியைச் சேர்ந்த ஆரோக்கியசாமி கடந்த 2022ஆம் ஆண்டு வைகை எக்ஸ்பிரஸில் பயணித்த போது திருச்சி ரயில் நிலையத்தில் இட்லி பார்சல் வாங்கியுள்ளார். அப்போது மீதி தொகையை கொடுக்காமல் அங்கிருந்த ஊழியர் அலட்சியமாக பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக விழுப்புரம் நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஆரோக்கியசாமி வழக்கு தொடர்ந்த நிலையில் விசாரணை செய்த நீதிபதி சதீஷ்குமார் கேட்டரிங் நிறுவனம் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளார்.